ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம். ராஜராஜன் தர்பார். நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள், என் கண்ணில் பட்டவைகள், மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சில பொது நலன் சம்பந்தப்பட்ட 2-3 விஷயங்களை பற்றி பார்ப்போம். அதுவும் சில செய்யும் தவறுகள், அவற்றை தட்டி கேட்பது யார் என்று தெரியாமல் இருக்கும் சில நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். முதலாவதாக சென்னை அடுத்து உள்ள வேளச்சேரி, இந்த மெயின் ரோடில் வந்து வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் போகக்கூடிய அந்த அணுகுசாலை என்று சொல்வார்கள். அந்த அணுகுசாலையில் ஓரமாக ஏராளமான கழிவுகள், அதாவது குப்பை மற்றும் கட்டட கழிவுகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த சாலை ஓரத்தில் வந்து கொட்டி செல்வதாக கேள்விப்பட்டோம். இதில் என்ன சொல்லணும்னா, அந்த ரோடு வந்து கார்பரேஷன் சொந்தமா இல்லாட்டி ரயில்வேக்கு சொந்தமா என்று ஒரு தெரியாத ஒரு இரண்டும் கட்டாக நிற்கக்கூடிய ஒரு ரோடு அது. அந்த ரோடு மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த ரோடு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன வாய்க்கால் ஒன்று போகுது. அது வந்து சுற்றி தரமணி, ஐஐடி இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மழை நீர், அந்த தண்ணீர்லாம் இந்த சின்ன ஓடை வழியாக போய் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன காவாய், சின்ன காவாய் என்று சொல்லலாம். அது வந்து இந்த சாலையை ஒட்டி இருக்கிறது. இவர்கள் கொட்டக்கூடிய இந்த குப்பை, கழிவு, கட்டட கழிவுகள் இவற்றெல்லாம் என்னாவது அந்த ஓடை வந்து அடைபடுவதனால தண்ணீர் வந்து போகாமல் அங்கே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுவும் குறிப்பாக அந்த மழை காலத்தில் அது வந்து நின்று வெள்ளம் ஏற்படுவதற்கு இது வந்து ஒரு காரணமாக அமையுது. இதை வந்து அந்த வெள்ள டைம்ல மட்டும் அதை ரிமூவ் பண்ண போதாது. அந்த மாதிரி ஒன்று நடக்காம பார்த்துக்க வேண்டியது வந்து அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் இது யாருக்கு சொந்தம்? ரயில்வே பார்த்துக்கிறதா, கார்பரேஷன் பார்த்துக்கிறதாங்கிற ஒரு குழப்பத்தில் 2 பேருமே கண்டுக்காமல் இருக்கிறதால் 2 பேருக்கும் போட்டி வந்து 2 பேருமே வந்து அதை வந்து யாரும் கொட்டாம பார்த்துக்கிட்டாங்கன்னா அது வந்து பெருமைப்படலாம். இதை வந்து யார் அதை பற்றி கேட்பதுன்றது 2 பேருக்குள்ளேயும் ஒரு போட்டி. 2 பேருமே கேட்காம விட்டது காரணமாக எல்லா இடத்துலையும் அந்த கட்டட கழிவு கொட்டி அந்த ஓடை முழுவதுமாக தடைப்பட்டுகிறது என்று கேள்விப்படுகிறோம். இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பதிவு. 2மே வந்து மக்களுக்கான ஒரு துறை தான் இந்த 2மே. ஸோ 2 பேர்ல யார் வேணால் அதை செய்யலாம். ஓகே, அது ஒன்று. இரண்டாவது, நம்ம சிதலப்பாக்கம் ஏரி பார்த்தோம்னா அந்த இடத்துல எல்லாமே இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் இந்த ஒரு மாசத்துல நடந்த நிகழ்ச்சிகள் தான். அங்க வந்து அந்த சிதலப்பாக்கம் ஏரியில வந்து 4-5 காட்டு பன்னிகள், அதை வந்து யாரோ சுட்டு எப்படி இறந்தது காரணமாக அதை ஏரியில வீசிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த காட்டு பன்னிகள்லாம் அங்கங்க அந்த ஏரியில வந்து அந்த மதகு வெளியில தண்ணி வெளியில போற அந்த இடத்துல வந்து அடைச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறது. அதனால அங்கிருந்து வாடகை சுற்று வட்டாரத்துல எல்லாம் சொல்லுகிறது. இதை வந்து யாருமே கவனிக்காம அது பாட்டுக்கு ஒரு 10 நாள் 2 வாரமாக அப்படியே இருந்து கொண்டு இருந்திருக்குது. அது ஒன்று வந்து மாசு சூழலுக்கு வந்து ஒரு பாதிப்பு. 2வது, அந்த தண்ணீரை வந்து அந்த மதுகிலிருந்து வெளியில வர தண்ணி வந்து சுற்றுப்புறங்களுக்கு வயல்கள் எல்லாம் பாய வேண்டிய ஒரு தண்ணீர். இந்த மாதிரி அந்த காட்டுப்பன்னிகள் அங்கே இருந்த அந்த காரணத்தினால் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை வந்து விவசாயிகளுக்கு இருக்கிறது. இதை வந்து நீர்வளத்துறை யார் அது கட்டுப்பாட்டில் இருக்கோ அவங்க வந்து அது நோட்டீஸ்க்கு வந்து வித்தின் ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ள அதை எடுத்து தனியாக புதைத்து அந்த தண்ணீரை கிளியர் பண்ண வேண்டியது. ஆனால் அதை பற்றி இல்லாமல் அது வெறும் பத்திரிகை செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த பத்திரிகை செய்தியாக வருகிற அந்த பத்திரிகையாளராவது இதை வந்து சம்பந்தப்பட்ட துறையிடம் சொல்லி இதை எடுத்து விட்டோம் என்று ஒரு செய்தி வந்தால் கூட பரவாயில்லை. அந்த பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செய்தியாக வெளிவிட்டால போதும் என்று சொல்லி செய்தி மட்டும் வெளியில கொண்டு வராங்க. ஆனால் அது என்ன, அது ஃபர்தரா ஆக்ஷனை பற்றி யாரும் அது கவலைப்பட்டதில்லை. பத்திரிகையும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல, மக்கள் மட்டும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவங்க எப்போ அவங்களுக்கு ரீச் ஆகுதோ அதுக்கப்புறம் அவங்க வந்து தெரியாத நடவடிக்கை எடுப்பாங்க என்று நம்புகிறோம். இது போல ஒரு அர்த்தமற்ற ஒரு மெத்தடு, அர்த்தமற்ற ஒரு சிஸ்டம் வந்து யார் அதை கேட்கிறதுன்றது தெரியவில்லை. ஒரு அஃபென்ஸ் நடந்தாலும் ஒரு இது நடந்தால் வித்தின் 2 days அங்கிருந்து மக்கள் பாதிப்புக்கு என்ன நடக்குதோ அதை வந்து அங்கே எடுக்கணும். அதுக்கு வேண்டிய காரணத்தை அது தானாக முன்வந்து அந்த துறை செய்ய வேண்டும். இந்த சிஸ்டம் எப்போது வரும்? அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் வில்லரசன்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சுற்றி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, அந்த ஒரு நீரோடை, அதாவது காவிரி, கீழ்பவானி,
காளிங்கராயன் வாய்க்கால் இதெல்லாம் அந்த சின்ன சின்ன நீரோடைகள் இதை இந்த ஆற்றுகளை ஒட்டி நீரோடைகள் இருக்கிறது. இந்த நீரோடை வந்து ஒரு தடுப்பணைக்கு போய் சேருது. இது சுற்றி இருக்கிற சாயக்கழிவு ஆலைகள், இரும்பு ஆலைகள், அப்புறம் தோல் பதனிடும் ஆலைகள், இவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ஃபேக்ட்ரியில் இருக்கிற அந்த கழிவு பொருட்கள் எல்லாத்தையும் எந்த விதமான சுத்திகரிப்பு இல்லாமல் நேராக வந்து கண்டெய்னர் லாரியில் ஃபில்லப் பண்ணி கொண்டு வந்து இந்த காவாயில் வந்து கொட்டிட்டு போயிடுது. இந்த அது போல தான் போன வாரம் வந்து ஒரு இரும்பு தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட ஒரு ஆசிட்ல யூஸ் பண்ண அந்த ஆசிட்ஸோட கொண்டு வந்து ஒரு கண்டெய்னர் லாரியில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு கீழ்பவானி ஆறுலேருந்து போகிற ஒரு சின்ன வாய்க்காலில் கொட்டி அந்த வாய்க்காலோட நீர் வந்து பக்கத்தில் 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு தடுப்பணைக்கு போகுது. அந்த தடுப்பணையெல்லாம் ஃபுல்லாக அந்த ஆரஞ்சு அந்த அணையில் இருக்கிற ஃபுல் நீளம் ஆரஞ்சு கலர்ல துரு பிடிச்சா எப்படி அந்த நீரே வந்து ஆரஞ்சு கலர்ல மாறி இருக்குது. அந்த தண்ணி கொட்டினோட ஆசிட் அண்ட் இந்த கழிவு மிக்ஸ் பண்ணது. அந்த தடுப்பணை மட்டும் இல்லாமல் அது கீழே இருக்கிற இன்னொரு அந்தலேருந்து வெளியே வர தண்ணி வந்து அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 4 தடுப்பணைகள், 27 கிணறு, அது மட்டும் இல்லை சுற்றி இருக்கிற 100 பம்ப் செட்டு, எல்லா இடத்துலையும் இதே ஆரஞ்சு கலர் தண்ணி. பம்ப் செட்டில் நீல் போட்டு தரையில் இருக்க தண்ணியை எடுத்தா கூட இந்த ஆரஞ்சு கலர் வாட்டர் அந்த பம்பில் வருதாமா, அந்த சுற்றி இருக்கிற நிறுத்த. இதை யார் வந்து கேட்குறது? இது வந்து அந்த பர்டிகுலர் யார், இந்த எல்லாத்துக்கும் தெரியுது இந்த கண்டெய்னர் இந்த ஃபேக்ட்ரி ஆளுங்கள்லாம் இங்கே தான் கொண்டு வந்து கொட்டுறாங்கன்றது. ஆனால் அதுக்கு வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் அரசு எதுவும் செய்யறதில்லை. இது ஒரு நியூஸாக வரதோடு நிற்கிறாங்களுடைய இதுக்காக தவறு செய்தவர்கள் யாருன்றதை கண்டுபிடித்து அவர்கள் மேலே முழு நடவடிக்கைகள் எடுக்கணுன்ற ஒரு இது இல்லை. மேக்சிமம் 5,000 2,000 ருபீஸ் ஃபைனை போட்டு அந்த ஃபைனை வந்து கட்டிட்டு எவ்வளோ ஃபைன் சொல்லி நான் கட்டிட்டு போகிறேன்னு சொல்கிறேன். அந்த அட்டிடியூடு தான் இன்றைக்கு வந்து இந்த மாதிரி தவறு செய்வர்களிடம் இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள். ஏன்னா இந்த ஃபைன் கட்டுறது வந்து அவங்களுக்கு சீப்பு. இதுக்கான அந்த டிஸ்போசல் ஆஃப் அந்த பேட் எலிமெண்ட்ஸ், அந்த கழிவை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு இந்த மாதிரி கொட்டிட்டேன் அரசாங்கமோ கவர்மெண்ட்டோ இல்லை கோர்ட்டோ ஏதாவது ஒரு ஃபைன் போட்டால் அது கட்டிட்டு போகிறது அவங்களுக்கு வந்து 10 மடங்கு சீப்பு. ஸோ தே ப்ரிஃபர் திஸ் மெத்தட் அண்ட் திஸ் நாட் த ரைட் வே. கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் firm action wherever the public cause is involved, public health is involved. அந்த எக்கச்சக்கமாக அந்த தடுப்பணையில் சுற்றி இருக்கிற 4 தடுப்பணைகள், 27 கிணறுகள், அதை தவிர்த்து 100 பம்ப் செட்டுகள், அந்த ஏரியில் இருக்கிற பல மீன்கள் எல்லாமே வந்து அந்த இறந்து இருக்குதா. இந்த ஆசிட் உள்ள போனதுக்கப்புறம் அந்த தடுப்பணையில் இருக்கிற மீன்கள் எல்லாமே இறந்து இருக்குதா. ஸோ இதெல்லாம் வந்து யார் கேட்பது என்று நிஜமாகவே தெரியவில்லை. அதே போல் சென்னை ஆவடி பக்கத்தில் பருத்திப்பட்டுன்ற ஒரு ஏரி, அந்த ஏரியில் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி மீன்கள் வந்து இறந்து இருக்கின்றன. அந்த மீன்கள் ஏன் இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அதை பற்றி பெருசாக ஒன்றும் கேர் பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் தொடர்ந்து ஒரு 1000 மீன்கள் 2000 மீன்கள் அப்படியே கொத்தா மீன்கள் மடிந்திருந்தேன். அப்பவும் அதை பற்றி உட்காந்து யோசிச்சுட்டு வந்திருக்காங்க என்னன்றது. அது வேண்டிய ஆக்ஷன்ஸ் எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து கழிவு நீர், சுற்றி இருக்கிற கழிவு நீர், அது வந்து சுத்திகரிக்கப்படாத அந்த கழிவு நீர் வந்து ஏரியில் மிக்ஸ் பண்ணி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன அனுமானத்தில் தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அதிகாரிகள் என்ன அதை எடுத்து டெஸ்ட் காமிச்சிருக்கோம், அதை வந்த அப்புறம் அதை பார்க்க முடியுங்கிற மாதிரி ஒரு அலட்சியமான ஒரு பதில். இதில் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்குள்ள ஒரு 10,000 மீன்கள் வந்து இது இவங்க டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு அந்த டெஸ்ட் ரிசல்ட் எப்போ வருமோ தெரியாது. அது வரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 10,000 மீன்கள் வந்து அங்கே இறந்து இருக்கிறது அந்த ஒரு 3-4 நாட்களுக்குள்ளவ. ஆனால் யாரும் அதை பற்றி ஒன்று ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுங்க. இதில் என்னன்னா, அதுக்கு நடுவில் ஒரே ஒரு சென்னை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர் தானா முன் வந்து தனி ஆர்வலராக அவரே போய் ஒரு சும்மா டெஸ்ட் எடுத்து என்ன ரீசன் அவர் கண்டுபிடிச்சிடார். அவர் வந்து அவரோட லேப்ல வச்சு அவரோட மினிமம் லேப்ல வச்சு பார்க்கும்போது அது ஒரு விதமான பாசை, நீல பாசைன்னு ஒரு பாசை. அது வந்து சாதாரணமாக நன்னீர் ஏரியில இருக்காது, நல்ல தண்ணி ஏரியில இருக்காது. ஒரு கழிவு நீர் சம்பந்தப்பட்ட சில இடங்கள்ல மட்டும் அது வந்து வளரக்கூடிய பாசி. அது வளர்ந்தால் அது என்ன பண்ணால் சுற்றி இருக்கிற படர்ந்து ஆக்சிஜன் ஓட்டத்தை கட் செய்து விடும். அது தொடர்பை கட் செய்ததுனால உள்ள வருகிற மீன்கள் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் காரணம்னு அவர் வந்து 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 6 நாள் அவர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு இதுதான் காரணம் அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய அதிகாரிகள் வந்து என்ன பண்ணாங்க, அதை பற்றி
அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஒழிய எந்த விதமான டெஸ்டிங் லேபரேட்டரி சரியா இருக்குதா, இந்த அரசாங்க டெஸ்டிங் லேபரேட்டரி, இதுதான் நான் இன்றைக்கு முதல்ல கேள்வி கேட்கறது. இதுதான் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்படி வந்தால் அதை ஒரு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் முதல்ல வரணும் இல்லையா. வித்தின் 1 மணி நேரம் அந்த கேஸ் ரிப்போர்ட் பண்ண 1 மணி நேரத்துக்குள்ள அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அங்கே விசிட் பண்ணணும். அதே நாளுக்குள்ள அங்கிருந்து சாம்பிள் எடுத்து கொண்டு போய் டெஸ்டிங் லேபரேட்டரி எங்கே வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் கொடுத்து மைக்ரோபயாலஜியோ இதுவோ கெமிக்கலோ என்னதான் காரணங்கிறது ஒரு நாள் 2 நாளுக்குள்ள மேக்சிமம் கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கு மேலே அங்கே எந்த விதமான டெஸ்டிங் ப்ரொசீஜரும் கிடையாது. சில இது செடிமெண்ட் டைப் எல்லாம் ஒரு 24 ஹவர்ஸ் அங்கே நின்று அதை கண்டுபிடிக்கணும். மீதி எல்லாம் வித்தின் 1 hour 2 hours ரிசல்ட் வர முடியும். ஆனால் இவர்கள் இந்த டெஸ்டிங் பண்றதுக்கே ஒரு 1 week இன்னும் முடிவு வரவில்லை என்று சொல்வார்கள். அது எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் பார்த்தோன்னா சில டெஸ்டிங்லாம் இங்கேருந்து பூனேக்கு அனுப்பணும். அங்கேருந்து தான் மைக்ரோபயாலஜிக்கு டெஸ்டிங் சென்டர் பூனாவில் தான் இருக்குது, அங்கே அனுப்பணும். இங்கேருந்து கொரியரில் என்னைக்கு அனுப்பிச்சு எங்கேருந்து அங்கே எப்படின்னு புரியுது. சென்னைங்கிறது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இந்த இடத்துல கூட நம்மளுக்கு ஒரு டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இல்லைன்னா இங்கேருந்து பூனேக்கு அனுப்பணுன்றது சில விஷயங்கள்ல கேள்விப்படுறோம். இது அர்த்தமில்லாத ஒரு தனமாக இருக்குது. நம்ம சென்னைங்கிறது ஒரு மேஜர் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இங்கே இருக்கிற எல்லா டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இருக்கும். இங்கே மட்டும் கிடையாது, இருக்கணும். இங்கே மட்டும் கிடையாது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு டெஸ்டிங் சென்டராவது இருக்கணும் இல்லையா. சென்னை பக்கத்தில் ஆவடியில் இருக்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் அதை பற்றி ரிசல்ட் வரல, 10,000 மீன்கள் இறந்து இருக்கிறது என்று சொன்னால் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது டெஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும். அரசாங்கம் என்னென்னமோ செய்கிறது எது எதுக்குள்ளோ செலவு பண்றோம், அதெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் இதெல்லாம் சொல்லும் பொழுது இந்த மினிமமா மக்களுடைய சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து மினிமமா செய்ய வேண்டியதுன்னா ஒரு டெஸ்டிங் சென்டர் அந்தந்த நிறைய இடத்துல. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம். அந்த ஏரியாவில் ஏதாவது பிரச்சனைனா இவரை கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன போர்டோ இல்லோ அதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. யாருக்காவது சம்மந்தப்பட்டவர் தெரிஞ்சுன்னா அவர் எடுத்து வாட்ஸ்அப்பில் போகிற அவர் ஒரு 100 பேருக்கு அனுப்புவார், 100 பேர் இன்னும் ஒரு 1000 பேர் அனுப்புவாங்க, அதோட நின்று போயிடும். அதுக்கு மேலே புது மெசேஜ் வரும், அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இல்லை இந்த 1000 மெசேஜுக்குள்ளே அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு போய் சேர்ந்தால் அதை பற்றி எதாவது நடக்கும், இல்லாட்டி எதுவுமே நடக்காது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற அந்த சோசியல் மீடியாவோட செட்டப். அதை நம்பி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கவர்மெண்ட் செட்டப் சிஸ்டம் என்ன பண்ணுது, ஒரு இடத்துல தப்பா அதுக்கு உடனே 1 மணி நேரத்துக்குள்ள அங்கே ஆள் போகிறதுக்கு வேணும். டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் வித்தின் ஒரு ½ டேக்குள்ள அது ரிசல்ட் என்ன, அதுக்கு வேண்டிய ரெமிடியல் ஆக்ஷன் என்ன, எல்லாத்தையும் முடிச்சு ஒரு 2 நாளுக்குள்ள அது கொடுத்து அதுக்கு அடுத்த நாள் அது ஆக்ஷன் எடுத்து மேலும் பாதிக்கப்படாத அளவுக்கு அவங்க செய்யணும். இதுதான் உண்மையான சிஸ்டம். ஆனால் இந்த போல தவறுகள் நடப்பவர்களையும் கேட்பதற்கு ஆள் இல்லை. அப்படி நடந்துவிட்ட தவறுகளை சரியாக ஹேண்டில் செய்யாத அதிகாரிகளை பற்றி கேட்பதற்கு இங்க ஆள் இல்லை. இதையெல்லாம் பார்க்க வேண்டிய அரசாங்கம் இதை பார்க்காமல் வேற எதையோ பற்றி பேசி கொண்டிருந்தால் அதையும் கேட்பதற்கு இங்க ஆள் இல்லை. ஆகவே இந்த பொதுநலன் மக்கள் சார்ந்த விஷயங்களை யார்தான் கேட்பது என்ற கேள்வியுடன் இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம். நன்றி.